ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் அம்மு யூனிஃபார்மில் அவ்வளோ ஒரு அழகாக கெத்தாக இருக்கிறா. பெரிய காவேரியும் கூப்பிட்றாரு, வாங்க நான் காரில் பிக்கப் பண்ணுறேன்னு தான். வேணாம் நான் நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது நம்ம விஜய் பண்ணுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு சிலுமிசம் இது. நம்ம குழந்தையே கேட்குறா, நடக்கிறவங்க சைக்கிளில் போகிறவங்களாம் நம்மளை ஓவர்டேக் போகிற அளவுக்கு நீ ஏன்பா இவ்வளோ ஸ்லோவாக கார் ஓட்டுறேன்னு உங்கள் மிஸ் நடந்து போகிறாங்கல்ல, டைம் ஆகல இருமான்னு சொல்லிட்டு குழந்தை கேட்கும் போது அவருக்கே ஒரு சன்னாகுது. இந்த இடத்துல உண்மையிலேயே நல்லா இருந்தது. காவேரியும் கோவப்படுறா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, உன் குழந்தையோட கிளாஸ் மிஸ் நான் சொல்லிட்டு கோவப்பட்டு போகும்போது நம்ம பாப்பா குட்டியம்மும் கேட்குறா, போக்கப்பா எங்கள் மிஸ்ஸை நீங்கள் கோவப்படுத்திட்டீங்க, உங்களுக்கு பாய்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறா. நான் இன்றைக்கி மிஸ் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே பிரின்சிபால் பார்த்து வார்ன் பண்ணுறாங்க, எல்லா குழந்தைங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குன்னு. காவேரி எல்லா குழந்தைங்கிட்ட என்ன அன்பாக நடந்துக்கிறா, ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம குட்டி காவேரி கிட்ட நடந்துக்கணும். இது காவேரி மேலே தான் தப்பு. ஆரம்பத்துலேருந்தே காவேரி அந்த அளவுக்கு நடந்துக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் காவேரி பெரியவோ, சின்ன குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சாப்பிடும்போது இங்கே இருக்கிற பென்சிலை போய் சாப்பிடணும் கோவமாக பேசுனது அந்த குட்டி அம்மோட முகத்தையும் கண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் அவ்வளோ அழகாக காட்டியிருந்தது. அந்த குழந்தையோட நடிப்பான்னு சொல்கிற போல் அவ்வளோ முகம் மாறி போகுது, அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையிலேயே. ஆனால் இதை காவேரி சொன்ன விதம் சரி கிடையாது. காவேரி பொறுமையாக சொல்லியிருக்கலாம், இங்கே பாருடா நீங்கள் அங்கே போய் சாப்பிடு, நீங்கள் எல்லா பசங்க போல தான் சாப்பிடணும்னு இவ்வளோ கோவமாக பேசியிருக்க வேணாம். பேசுனது தான் குழந்த முகம் மாறி போகுது. ஈவினிங்கில் பாட்டுன்னு அம்மா கண்டுக்காமையே வீட்டுக்கு போயிட்டா. அம்மு குழந்த வெயிட் பண்ணி விஜயும் காவேரி கூட போயிட்டு இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து கடைசியில் குழந்தைய தேடி காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதும் குழந்தை இல்லை. நம்ம அழகான மூமெண்ட்டை கொடுத்துட்டு கூடவே பிரச்சனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த டீமு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ குழந்தைய இங்கே கேட்கும்போது செக்யூரிட்டி சொல்கிறாரு, ரொம்ப நேரம் தனியாக இருந்தால் ஒரு காரில் கூட்டிகிட்டு போனதும் நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி ஆகுது. யார் காரில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் அதிர்ச்சி ஆகிறா. ஆனால் காவேரிக்கு எந்த நினைவும் இல்லாமல் ராகு பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் விஜய்க்கும் தெரியாது. ராகு கடத்துகிற அளவுக்கு போனதே இந்த சித்தப்பா தான். இந்த சித்தப்பா தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு ராகுக்கிட்ட. ஆனால் அதை வச்சு தான் இப்போ குழந்தைய கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பிரச்சனை, நம்ம வீக்கா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் எல்லா பழியும் தூக்கி காவேரி குடும்பத்து மேலே தான் போகிறாங்க. அவங்க கூட உறவு வச்சுக்க தான் இப்படி நடந்ததுன்னு இந்த சித்தப்பா சொல்ல போகிறாரு. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் சித்தப்பா தான். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறதையே ராகு கிட்ட சொன்னது சித்தப்பா தான். ஆனால் காவேரி குடும்பத்து மேலே தான் பழி வரப்போகுது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எபிசோடில் பார்க்கலாம். பை பை.